சுகந்தியோட அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. அம்மா இல்லாத காரணத்தினால அவங்க அப்பாவை பார்க்குறக்கு ஆளே இல்லை. நிறைய குடும்பங்களில் நடக்கிறது போல் அவளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன பிரச்சனை. பெண் பிள்ளைகள் திருமணத்துக்கு பிறகு அப்பாவுக்கு உதவ முடியாது போல தான் சுகந்தியோட வாழ்க்கையிலையும் இருந்துச்சு. அவள் கணவன் ஏதோ பெரிதாக ஒரு விஷயமா எடுத்துக்கிடலை. ஆப்ரேஷன் தேதி குறிக்கப்பட்டுச்சு. ஆனால் அவளால் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. ஆனால் நேரே ஆலயத்துக்கு போனாள். அவளால் எவ்வளோ அழ முடியுமோ அழுது ஜெபித்தாள். வீட்டுக்கு வந்த உடனே அவளுடைய கண்ணில் ஒரு புக்கு தென்பட்டுச்சு. அதுதான் துதி சங்கர் அவர்கள் எழுதிய துதிபலிகள் அப்படிங்கிற புஸ்தகம். நேரே அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தா. அவளுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு சமாதானம். அதை வாசிக்க வாசிக்க அவளுடைய விசுவாசம் பெருக ஆரம்பிச்சது. அவன் நினச்சா, யார் நம்மளை கைவிட்டாலும் ஏசப்பா நம்மளை கைவிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு ஃபோன் வந்துச்சு. அப்பாவுக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிட்டுன்னு சொல்லி. இதை கேட்ட உடனே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினா. அநேக துதிகளை ஆண்டவருக்கு செலுத்தினாள். இதே போல தான் சில வேளைகளில் எல்லாரும் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் யாராலையும் நமக்கு உதவியே செய்ய முடியாது. இந்த உலகத்தில் நம்ம மலை போல் நம்பி இருக்கிற நம்முடைய அம்மா அப்பா உறவுகள் எல்லாருமே கைவிடுகிற சூழ்நிலைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் வரலாம். ஏன் எனக்கு மட்டும் யாருமே உதவலை, ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், நான் எப்போவுமே தனிமையாக உணர்றேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பணம் இல்லாமல் கஷ்டப்படலாம். சில நேரங்களில் வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏசப்பா மட்டும்தான் நம்ம கஷ்டத்தில் நம்ம ஆபத்தில் நமக்கு உதவி செய்ய முடியும். மனிதர்கள் யாரும் எப்பொழுதுமே நம்ம கூட இருந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியாது. ஏசப்பா தான் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருப்பார். அவரை மட்டும் நம்புங்க. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்.